புவியியல், மக்கள் தொகையும் குடியிருப்பும் அதுவும் போட்டிருக்கேன். பாறை மற்றும் மண், பாறையை பற்றியும் மண்ணை பற்றியும் சொல்லியிருக்கேன். அது இம்பார்ட்டண்ட்டு ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போட்டிருக்கேன். ஒவ்வொரு பகுதியாக புவியியலில் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்தியாவை 2 பகுதிகளாக பிரிக்கும் கோடு எது? கடகரேகை 23 டிகிரி 30 டிகிரி வடக்கு. அச்சம். இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை 28. மாநிலங்கள் 8, யூனியன் பிரதேசங்கள். ஆந்திர பிரதேசத்தில் மற்றும் தெலுங்கானா தன் தலைநகரம் ஹைதராபாத். உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? பாமீர் முடிச்சு. உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு. மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலைத்தொடரையும் இணைப்பது எது? பாமீர் முடிச்சு. இமாலயா என்ற சொல்லின் பொருள் என்ன? பனி உறைவிடம். கிழக்கு இமயமலையின் மற்றொரு பெயர் பூர்வாஞ்சல் குன்றுகள். இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலை ஆரவல்லி மலைத்தொடர். மேற்கு இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டிரான்ஸ். தீபக்கின் இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுவது? டிரான்ஸ். டிரான்ஸ் இமயமலையின் உள்ள முக்கியமான தெற்கு மலைத்தொடர் எவை? சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம். எந்த 2 நிலங்கள் சேர்ந்ததின் மூலம் டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு இன்று இமயமலையாக மாறியுள்ளது? வடக்கில் இந்த யுரேஷியா நிலப்பகுதியும் தெற்கிருந்த கோண்ட்வானா நிலப்பகுதியும். உள் இமயமலையின் மற்றொரு பெயர் இமாத்ரி. உள் இமயமலையின் மற்றொரு பெயர் இமாத்ரி. எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள இமயமலை எது? இமாத்ரி அல்லது உள் இமயமலை. எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? நேபாளம். கஞ்சன்ஜங்கா சிகரம் எந்த 2 நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது? நேபாளம் மற்றும் இந்தியா. மத்திய இமயமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இமாச்சல் என அழைக்கப்படுகிறது. மத்திய இமயமலையில் உள்ள கோடைவாழ் இடங்கள் எவை? சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங். இந்திய துணைக்கண்டத்தின் முக்கிய கணவாய்கள் எவை? கைபர், போலன். கணவாய் லடாக், ஜம்மு காஷ்மீர். காரகோரம் கணவாய் இமாச்சல் பிரதேசத்தின் உள்ள கணவாய்கள் சோஷிலா மற்றும் சிப்கிலா. அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள கணவாய் பொமிலா கணவாய். சிக்கிமில் உள்ள கணவாய்கள் நாதுலா மற்றும் ஜெலிப்லா. வெளி இமயமலையின் மற்றொரு பெயர் என்ன? சிவாலிக். இமயமலையின் கிழக்கு கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூர்வாஞ்சல் குன்றுகள். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுப்பது எது? இமயமலை. இந்திய துணைக்கண்டத்தின் இயற்கை அரண் எது? இமயமலை.
சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற வற்றாத நதிகளின் பிறப்பிடம் எது? இமயமலை. மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியா காப்பது எது? இமயமலை. உலகின் வளமான சமவெளி எது? வடபெரும் சமவெளிகள். இந்திய துணைக்கண்டத்தின் வடபெரும் சமவெளியை உருவாக்கிய ஆறுகள் எவை? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. வடபெரும் சமவெளியின் நீளம் எவ்வளவு? 2400 கிலோமீட்டர். வடபெரும் சமவெளியின் அகலம் எவ்வளவு? 140 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வரை. வடபெரும் சமவெளியில் மிக வளமான மண்டலம் எது? தராய். வடபெரும் சமவெளியில் பழைய வண்டல் மண்ணால் ஆன சமவெளி எது? பாங்கர் சமவெளி. புதிய வண்டல் மண்ணை கொண்ட வடபெரும் சமவெளி மண்டலம் எது? காதர் அல்லது பெட் நிலம். வடபெரும் சமவெளியில் மேல் நீளம் வறண்டும் கரடுமுரடாகவும் கீழ்ப்பகுதி நீர் ஓடைகளையும் உடைய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாபர். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட டெல்டா எது? சுந்தரவன டெல்டா. சுந்தரவன டெல்டாவின் வடிவம் என்ன? முக்கோணம். உலகின் மிகப்பெரிய அல்லது அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா எது? சுந்தரவன டெல்டா. சுந்தரவன டெல்டாவின் வண்டல் சமவெளியின் உயர்நிலை பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சார்ஸ். சுந்தரவன டெல்டாவின் வண்டல் சமவெளியின் சதுப்பு நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பில்ஸ். ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே உள்ள சமவெளி எது? ராஜஸ்தான் சமவெளி. பல உப்பு ஏரிகளை கொண்ட வடபெரும் சமவெளி பகுதி எது? ராஜஸ்தான் சமவெளி. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி. ஜெய்ப்பூருக்கு அருகே இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? தார் பாலைவனம். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இயற்கை எல்லையாக இருப்பது எது? தார் பாலைவனம். உலகின் 17வது மிகப்பெரிய பாலைவனம் எது? தார் பாலைவனம். சட்லஸ், பியாஸ் மற்றும் ராவி ஆகிய ஆறுகளில் படிவுகளால் உருவான சமவெளி எது? பஞ்சாப், ஹரியானா சமவெளி. கங்கை சமவெளியை உருவாக்கிய ஆறுகள் எவை? கங்கையும் அதன் துணை ஆறுகளான காக்காரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா. பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அசாம். இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு எது? தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமியின் வடமேற்கு எல்லை எது? தீபகற்ப பீடபூமியின் வடமேற்கு எல்லை எது? ஆரவல்லி மலை. தீபகற்ப பீடபூமியின் வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லைகள் எவை? பண்டல்கண்ட். உயர்நிலைப் பகுதி கைமூர், ராஜ்மஹால் குன்றுகள். தீபகற்ப பீடபூமியின் மேற்கு எல்லை எது? மேற்கு தொடர்ச்சி மலை. தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு எல்லை எது? கிழக்கு தொடர்ச்சி மலை. தீபகற்ப பீடபூமியின் மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் எது? ஆனைமுடி.
ஆனைமுடி. தீபகற்ப பூமியின் கிழக்கு தொடர்ச்சி மலை தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு எல்லை எது? கிழக்கு தொடர்ச்சி மலை. தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் எது? ராதனகிரி. தீபகற்ப பீடபூமியானது எந்த பழமையான நிலப்பகுதியின் ஒரு பகுதியாகும்? கோண்டுவானா. தீபகற்ப பீடபூமியை பெரும்பகுதியாக இணைக்கும் ஆறுகள் நர்மதை. ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? குருசிகார். இந்தியாவில் இரும்புத்தாது, நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பீடபூமி எது? சோட்டா நாகபுரி பீடபூமி. தக்கான பீடபூமியின் வடிவம் என்ன? முக்கோண வடிவம். வடபகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாயத்ரி. ஆனமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை மூன்றும் சந்திக்கும் இடம் எது? ஆனைமுடி சிகரம். கொடைக்கானல் அமைந்துள்ள மலை எது? பழனி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூர்வாதிரி. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஒன்றிணையும் இடம் எது? நீலகிரி மலை. மேற்கு கடற்கரையின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொங்கணா கடற்கரை. மேற்கு கடற்கரையின் மத்திய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கனரா கடற்கரை. மேற்கு கடற்கரையின் தெற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலபார் கடற்கரை. வேம்பநாடு ஏரி எங்குள்ளது? எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலபார் கடற்கரை. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட கிழக்கு கடற்கரை பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வடசாக்கார். இந்தியாவில் மிகப்பெரிய காயல் ஏரி எது? சிலிகா ஏரி ஒரிசாவில் உள்ளது. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே உள்ள ஏரி எது? கொள்ளேறு ஏரி. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் உள்ள ஏரி எது? பழவேற்காடு புலிகாட் ஏரி. அந்தமான் நிக்கோபார் தீவு எந்த கடலில் உள்ளது? வங்காள விரிகுடா. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் எத்தனை தீவு உள்ளன? 572 தீவு, 32 செயல்படும். லட்சத்தீவுகள் எந்த கடலில் உள்ளது? அரபிக்கடல். லட்சத்தீவு கூட்டத்தில் எத்தனை தீவுகள் உள்ளன? 27 தீவு, 13 செயல்படும். இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை எது? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவு. இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை எது? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவு. அந்தமான் நிக்கோபார் தீவில் நிர்வாக தலைநகரம் எது? போர்ட் பிளேயர். மாலத்தீவு கூட்டங்களை மினிகாய் கூட்டங்களாக பிரிப்பது 80. மாலத்தீவு கூட்டங்களை மினிகாய் கூட்டங்களாக பிரிப்பது 80. மனிதர்கள் வசிக்காத பறவைகள் சரணாலயத்துக்கு பெயர் பெற்ற தீவு எது? பிட் தீவு.
1973ஆம் ஆண்டிற்கு முன்பே லட்சத்தீவுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மினிகாய் மற்றும் அமினி தீவுகள். சிந்து நதி உருவாகும் இடம். சிந்து நதி உருவாகும் இடம் எது? மானசரோவர் ஏரி. சிந்து நதியின் துணை ஆறுகள் எவை? ஜீலம், ஜீனாப், ரவி, பியாஸ், சட்லெட். சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எது? சீனாப். சிந்து நதியின் துணை ஆறு சீனாப். இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு எது? கங்கை நதி தொகுப்பு. கங்கை உருவாகும் இடம் எது? உத்தரகாண்ட் மாநிலத்தின் உத்தர்காசி மாவட்டத்தில் உள்ள கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகிரதி என்னும் பெயருடன் உருவாகிறது. கங்கை நதியின் வடக்கு துணை ஆறுகள் எவை? கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. பீகாரின் துயரம். கங்கை நதியின் தெற்கு துணை ஆறுகள் எவை? யமுனை, சோன், சம்பல். வங்கதேசத்தில் கங்கை ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பத்மா. பிரம்மபுத்திரா உருவாகும் இடம் எது? திபெத்தில் சீனா உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயுங்டன் என்ற பனியாற்றில் உருவாகிறது. திபெத் பகுதியில் பிரம்மபுத்திரா ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாங்கோ தூய். சாங்போ தூய். பிரம்மபுத்திரா ஆறு எந்த மலையில் இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது? அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தீஹாங். பிரம்மபுத்திரா ஆற்றின் துணை ஆறுகள் எவை? திஸ்டா, மனாஸ், பராக், சுடன்ஸ்ரீ. பிரம்மபுத்திரா நதி வங்கதேசத்தில் நுழைந்தவுடன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜமுனா. வங்கதேசத்தில் ஜமுனாவும் கங்கையும் இணைந்தவுடன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேக்னா. ஜமுனாவும் கங்கையும் இணைந்த இடம் மேக்னா. தீபகற்ப இந்தியாவில் கிழக்கு நோக்கி பாயும் முக்கிய ஆறுகள் எவை? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. மகாநதி உருவாகும் இடம் எது? சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிகாவிற்கு அருகில். தீபகற்ப இந்தியாவின் மிக நீளம் நதி எது? கோதாவரி. கோதாவரி உற்பத்தியாகும் இடம் எது? மகாராஷ்டிரா மாநிலம், நாசிக் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை. கோதாவரி விருத்தங்கா என அழைக்கப்படும். கொல்லேறு ஏரி எந்த பகுதியில் அமைந்துள்ளது? காவேரி டெல்டா பகுதியில். கிருஷ்ணகிரி நதி எங்கு உருவாகிறது? மகாராஷ்டிரா மாநிலம், மேற்கு தொடர்ச்சி. கிருஷ்ணா நதி எங்கு உருவாகிறது? மகாராஷ்டிரா மாநிலம், மேற்கு தொடர்ச்சி மலை. தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதி எது? கிருஷ்ணா. கிருஷ்ணா நதி வங்காள விரிகுடாவில் கலக்கும் இடம் எது? ஹம்சலாதேவி. காவேரி ஆறு உற்பத்தி ஆகும் இடம் எது? கர்நாடக மாநிலம், குடகு மலையிலுள்ள தலைக்காவிரி. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுகிறது எது? காவேரி. காவேரி தமிழ்நாட்டினுள் நுழையும் இடம் எது? ஒகேனக்கல். காவேரி தமிழ்நாட்டிற்குள் நுழையும் இடம் எது? ஒகேனக்கல். காவேரியின் முக்கிய கிளை ஆறு எது? கொள்ளிடம்.
காவேரி வங்கக்கடலில் கலக்கும் இடம் எது? பூம்புகார். மனித மேற்கு நோக்கி பாயும் முக்கிய தீபகற்ப ஆறுகள் எவை? நர்மதை, தபதி, மாகி. நர்மதை உருவாகும் இடம் எது? மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டாக் பீடபூமி. நர்மதை கலக்கும் இடம் எது? காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில். தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிகவும் நீளமானது எது? நர்மதை. தபதி உருவாகும் இடம் எது? முல்டாய் பெட்டூல் மாவட்டம். ஜோக் நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? சரஸ்வதி ஆறு, கர்நாடகா. சமச்சீர் காலநிலை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரிட்டிஷ் காலநிலை எனவும் அழைக்கப்படும். புதுடெல்லியில் வருடாந்திர சராசரி வெப்பம் எவ்வளவு? 40 டிகிரி சென்டிகிரேட். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜெட் காற்றுகள். மன்சூன் என்பதன் பொருள் என்ன? பருவக்காற்று. மான்சூன் என்ற வார்த்தை எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது? மௌசிம் என்ற அரபு சொல்லில் இருந்து பெறப்பட்டது. மான்சூன் என்ற வார்த்தை எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? மௌசிம் என்ற வார்த்தை அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்தியாவில் பருவ காலங்கள் எவை? குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை. கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை. தென்மேற்கு பருவக்காற்று அல்லது மழைக்காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை.